வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி படித்தக்கூடிய பிஎட் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்டுக்கான பெடகாஜி ஆஃப் தமிழ் பார்ட் 2 ஆகஸ்ட் 2025 நடைபெற்ற கொஷின் பேப்பருக்கான எம்சிக்யூஸ் ஆன்சர்ஸும் நம்ம கொஷின் பேப்பரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தாய்மொழி கல்வியின் முதன்மை நோக்கத்தை குறிப்பது சிந்தனை மற்றும் படைப்பாற்றலை வளர்த்தல். இரண்டாவது, பின்வற்றில் எது உயர்நிலை மொழித்திறன்? ஸோ உயர்நிலை மொழித்திறன் வரும்போது எழுத்து நிலை தான். ஸோ எதற்காக இது உயர்நிலை மொழித்திறன்னா, ஸோ நம்ம எழுதும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியான சொற்களினுடைய அமைப்பு இருக்கும். அதே போல் இலக்கண அமைப்பு முறையும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே போல் சரியான சிந்தனையும் இருந்தால் தான் நம்ம எழுத முடியும். ஸோ அதால் நமக்கு உயர்நிலை மொழித்திறன் வரும்போது எழுத்து நிலை தான் சரியான விடை. ஆப்ஷன் ஆ. அதே போல் கலைத்திட்டம் உருவாக்குவதில் முக்கிய கோட்பாடு எது? மாணவர் மைய கோட்பாடு. ஸோ இப்போ ஒரு பாடத்திட்டம்ன்றது மாணவர்களுடைய ஆர்வத்தின் அடிப்படையில், ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு, மாணவர்களுடைய நோக்கங்களுக்காக இருக்கக்கூடியது தான். ஸோ எழுத்து பிழைலாம் இல்லை, வகுப்பறை சுத்தம் கிடையாது, நூல்கள் விலை பற்றி இருக்காது கலைத்திட்டம்ன்றது. ஸோ அப்போ மாணவர் மைய கோட்பாடுன்றது தான் சரியான விடை. நான்காவது, அகராதி வகையில் சேராதது. ஸோ அப்போ அகராதின்னு வரும்போது பார்த்திங்கன்னா டிக்ஷனரின்றதை நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு டிக்ஷனரின்றது தமிழுக்கு டிக்ஷனரி இருக்கும், இல்லை தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு இருக்கும், தமிழ் அரபிக் ஒவ்வொரு வேற்று மொழிகளுக்கும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல ராஜதந்திரம்ன்றது எந்த ஒரு மொழியுமே சாராதது. ஸோ அப்போ இது வந்து சேராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ சரியான விடை இதுதான். தொகுநிலை அடைவு என்பது தர அளவுகளின் அடைவு. 5 மார்க்கை பொறுத்தவரை மொழி பற்றையும் நாட்டுப்பற்றையும் வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை குறித்து விளக்கு. 7வது, கேட்டல் மற்றும் பேச்சு திறன்களின் கூறுகளை பற்றி விளக்கு. 8வது, ஒரு சிறந்த பாடநூலின் முக்கிய பண்பு நலன்களை குறித்து எழுது. 9வது, தமிழ் ஆசிரியர் வளர்த்து கொள்ளக்கூடிய பண்பு நலன்கள் குறித்து விளக்கு. 10வது, மொழி அறிவுச் சோதனையின் முக்கியத்துவம் பற்றி விளக்கு. 10 மார்க்கை பொறுத்தவரை தாய்மொழி கல்வியின் சிறப்புகளை விரிவாக விவரித்து அதன் சமூக மற்றும் பண்பாட்டு பங்களிப்பை விளக்கும். அல்லது தமிழ் மொழி கற்பித்தலில் உளவியல் கோட்பாடுகள் மற்றும் பொது கோட்பாடுகள் என்னென்ன அவற்றின் முக்கியத்துவத்தை விளக்கும். 12வது, மொழித்திறன்கள் என்பவையாவை அவற்றின் வகைப்பாடுகள், பயிற்சி முறைகள், நோக்கங்கள் விரிவாக விளக்கு. அல்லது மொழி கற்றலில் இலக்கணத்தின் பங்கு, அதன் வகைப்பாடுகள் மற்றும் பயிற்சி முறைகளை விளக்கு. 13வது, கலைத்திட்டம் உருவாக்குவதில் அடிப்படை கோட்பாடுகளை விரிவாக விளக்குக. அல்லது தாய்மொழி கல்வியின் பங்கு மற்றும் அவசியம் குறித்து தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் விவாதிக்கும். 14வது, பாடநூல் தொடர்பான பார்வை நூல்கள் மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து விரிவாக விளக்கும். அல்லது இலக்கிய கலைக்கூறுகளின் வகைகள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை விரிவாக விளக்குக. 15வது, சோதித்தலின் நோக்கம் மற்றும் அதன் கல்வித்துறையின் முக்கியத்துவத்தை விளக்கு. அல்லது மதிப்பெண் வழங்கும் முறைகள் மற்றும் அவற்றின் சிறப்பு அம்சங்களை விரிவாக விவரிக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருங்க. மாணவர்களுடன் அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.